போற போக்க பார்த்தா இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சையும் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க போலயே. ஆமாங்க, இப்படி சொல்கிற மாதிரி தான் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா மாசாக இருந்துச்சு. நேற்று நாள் முடிவில் இந்தியா 300 ரன் எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் போயிருந்துச்சுங்க. சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரல், சரண் ஜெயின் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது சரண் ஜெயின் ரொம்ப வேகமாகவே அசிதா ஃபெர்னாண்டோட பாலில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன ரிஷப் பண்ட் வந்தாருங்க. நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நல்ல இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். ரிஷப் பண்ட்டும் துருவ் ஜுரலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது அப்போ தான் ரிஷப் பண்ட் கேசரானுவாந்தோட பாலில் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் துருவ் ஜுரல் யார் வேணால் அவுட்டாங்க, நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து அசத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடித்து பட்டை கிளப்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானவ் சுதார், சிராஜ்னு சொல்லி 2 பேரோட விக்கெட்டையும் பிரபாத் ஜெயசூர்யா எடுத்தார். அப்புறம் இந்தியா 503 ரன் எடுத்திருந்தாங்க. 9 விக்கெட் போய் 1 விக்கெட் பேலன்ஸ் இருந்துச்சு. அப்போயே இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே எங்களால் அடிக்க முடியாது, இங்கே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை கொஞ்ச நேரம் மேட்ச் ஸ்டாப் ஆச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஸ்ரீலங்கா இன்றைக்கி விக்கெட்டை விட்டு கொடுக்காம நாளை கடத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்றைக்கி பிரசித் கிருஷ்ணா அவரோட ஃபஸ்ட்டு ஓவரில் மனுஷன் உடாராவோட விக்கெட்டை எடுத்தாருங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா மானவ் சுதார் வேறு ஒரு விக்கெட்டை எடுத்தார். இதனால இன்றைக்கி ஸ்ரீலங்கா நாள் முடிவில் 8 ரன்னுக்கே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. உண்மையிலே ஸ்ரீலங்கா இப்போ ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போவே 495 ரன்னு பின்னிலையில் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 8 விக்கெட்டை காப்பாற்றி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பெரிய ஸ்கோரை எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவை ஆல் அவுட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இப்போயே பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ நம்ம இந்தியா என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ மழை வேறு அடிக்கடி போகிறனால எப்படியாவது ஸ்ரீலங்காவை வேகமாகவே ஆல் அவுட் பண்ணிடணும். ஆல் அவுட் பண்ணிவிட்டு போன மேட்ச்சில் பண்ண மாதிரி நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு ஸ்கோர் எடுத்தாலே ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிடலாம். நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இந்தளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்கலும் துருவ் ஜுரலும் தாங்க. ஏன்னா 2 பேருமே செஞ்சுரி அடித்து வேறு லெவல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டாங்க. நேற்று மேட்ச்சில் நான் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று படிக்கல் செஞ்சுரி அடித்தார். இன்றைக்கி துருவ் ஜுரல் இன்றைக்கி நான் செஞ்சுரி அடிப்பேன் என் பங்குக்குன்னு சொல்லி அவர் செஞ்சுரி அடித்து அசத்திட்டார். இவங்க 2 பேருமே அடித்த செஞ்சுரினால தான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் 500 ரன்னுக்கு மேலே எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனால் உண்மையிலே ஸ்ரீலங்கா பவுலிங்கில் பயங்கரமாக கோட்டை விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்லேயே அவங்க தோத்துட்டாங்க. இப்போ அதில் கம்பேக் கொடுக்கும் விதமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்களால பேட்டிங்காவது கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா பவுலிங்கில் சொதப்பினது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயே சொதப்பி ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. இனி நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.